தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்பிற்குரிய தலைவர், அதேபோல இந்திய கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதி உட்பட இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற அன்பிற்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற தலைவர் அவர்களை உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக வரவேற்கிறேன். அதேபோல தோழமை கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள், பெரியவர்கள் அத்தனையும் நான் வரவேற்கிறேன். இன்னொன்று, இந்த நேரத்திலே நான் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வழியிலே இதை போல ஒரு 2-3 மடங்கு கூட்டம் நிற்கிறது, வழிநெடுக பார்த்தார்கள். அவர்களுக்கு போதிய இடத்தை இங்கே ஏற்பாடு செய்ய முடியாமல் விட்டுவிட்டோமே என்பதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். எனவே அவர்களையும் வழியிலே நின்ற அத்தனை பேரையும் வரவேற்று, அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் சேலத்தில் இருந்த தலைவர் அவர்கள் வருகிற பொழுது வழிநெடுக கூட்டம், நம்முடைய தொகுதி ஆரம்பித்ததிலிருந்து வழிநெடுக கூட்டம். காலையிலே உழவர் சந்தை போனார், உழவர் சந்தையிலே சொல்லாமல் போக வேண்டும் என்று போனார்கள், அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். எனவே இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், வருகிற பொழுது நாங்கள் ஈரோட்டிலே துவங்கியதிலிருந்து இங்கே வந்து சேருகிற வரை அவ்வளவு கூட்டம் இருந்தார்கள். எனவே அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து அவர்களையும் வரவேற்று இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய 3 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள், ஒரே நிமிடத்திலே தங்களுடைய பேச்சை முடிக்கிற திறமை பெற்றவர்கள். எனவே முதலிலே நம்முடைய ஈரோடு தொகுதியினுடைய சார்பாக ஈரோடு நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக நிற்கிற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் சகோதரர் நம்முடைய KE பிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம், அரை நிமிடத்தில் முடித்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நமது கழக தலைவர், நமது குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி உட்பட அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு விவசாயியின் மகனாக இருக்கும் என்னை இந்த தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவிக்கப்பட்டுள்ளார்கள்.